ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவின் பிறப்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடிய ஒரு கிருபை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எத்தனை சந்தோஷமான நாள், நமக்கு நம்பிக்கை தந்த ஒரு நாள். பைபிளை வாசிக்கும் போது லூக்கா 2:11 இந்த கர்த்தராகிய இரட்சகர் என்னும் இயேசு என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். The Savior was born in Bethlehem. உங்களுக்காக பிறந்திருக்கிறார். இயேசு என்ற இரட்சகர் நமக்காக இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார். அன்று மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்ட இந்த செய்தி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை தந்தது. உங்களுக்காக, உனக்காக ஒரு இரட்சகர் இன்று பிறந்து விட்டார். அன்பான குடும்பத்தின் மக்களே, அந்த கிறிஸ்து என்ற இரட்சகர் பிறந்ததுனால்தான் இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம். இன்று நமது கையில புதிய ஏற்பாடு இருக்கிறது. இன்று திருச்சபை இருக்கிறது. இன்று ஊழியங்கள் இருக்கிறது. இன்று ஆண்டவருக்கென்று வேலை செய்யக்கூடிய ஊழியங்கள் நமது கரங்களில் இருக்கிறது. இன்று ஒரு நம்பிக்கை நமக்குள் இருக்கிறது. பரலோகம் இருக்கிறது. ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஒரு மீட்பு இருக்கிறது. நித்திய வாழ்க்கை என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள் இருக்கிறது. கிறிஸ்து என்ற இரட்சகர் பிறந்தது நிமித்தமாக தான். அந்த ஆண்டவர் தான் இந்த காலை நேரத்தில் சொல்கிறார், உங்களுக்காக நான் பிறந்திருக்கிறேன். கிறிஸ்து என்ற குழந்தை பிறந்ததுனால எத்தனை மாற்றங்கள் வந்தது. இன்று நம் நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்றால் கிறிஸ்து ஜீவனோடு இருப்பது நிமித்தமாக தான். அந்த இரட்சகர் நமக்காக பிறந்து விட்டார். அன்பான குடும்பத்தின் மக்களே, இயேசுவின் பிறப்பில் ஒரு நம்பிக்கை உண்டு. இன்று அவரை ஆராதிப்பில் ஒரு நம்பிக்கை உண்டு. நம் பிரச்சனை போராட்டங்களிலே நம் விடுதலை பெறுவோம் என்ற நம்பிக்கை உண்டு. காரணம் என்னவென்றால் அவர் உயிரோடு இருக்கிறார். கவலைப்படாதிருங்கள். இன்று நாம் சந்திக்கிற, நாம் எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களுக்கும், நம்ம எதிர்காலத்திற்கும் ஒரு நம்பிக்கை உண்டு. நாம் சந்திக்கிற பிரச்சனை போராட்டங்கள் எல்லாவற்றுக்கும் பதில் உண்டு. காரணம் அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் நமக்காக பிறந்து விட்டார். அவர் பாலகனாக இன்று நம் அவதரித்தது நிமித்தமாக நம் வாழ்க்கை, நம்பிக்கை இழந்த வாழ்க்கைக்கு நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். ஆலயத்தை நோக்கி செல்லுவோம். ஆண்டவரை ஆராதிப்போம். எனக்கென்று ஒரு பாலகன் பிறந்து விட்டார். என் மீது அக்கறைப்படக்கூடிய ஒரு பாலகன் பிறந்து விட்டார். எனக்காக அக்கறைப்படுகிற ஒரு ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறந்து விட்டார். இதுவே நம்பிக்கையின் செய்தியா மாறட்டும். அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரை ஆராதிப்போம். அவர் கூடவே இருந்து நம்மை விடுவித்து வழிநடத்துவதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். மீண்டுமாக இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்பிக்கையோடு இருங்க. இந்த பிறப்பிலே ஒரு மிகப்பெரிய அற்புதம் நமது வாழ்க்கையிலே நடைபெறும். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, நீர் பிறந்ததற்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிறப்பின் நாளை நாங்கள் காணும்படியான பலத்தை தந்திரே. நன்றி அப்பா. நம்பிக்கை இழந்த மக்களுக்கு நம்பிக்கையின் செய்தியாய் மாறியதே. இந்த செய்தியை நம்பிக்கை இழந்து கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீர் ஜீவனோடு இருக்கிறீர், பிறந்து விட்டீர் என்ற நம்பிக்கையின் செய்தியை எங்களுக்கு சொந்தமாக்கி தாரும். கைவிடாதபடி காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.